சோஸ்டம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஜெயத்தை குறித்து பார்க்குறோம். சிந்தையை குறித்து நம்ம நிறைய பார்த்தோம். சிந்தையில் தான் நிறைய காரியங்கள் உதிக்குது. மைண்ட் இஸ் த டெவில்ஸ் ஒர்க் ஷாப். அப்போது அந்த மைண்டை, அந்த சிந்தையை நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா நாம் தான் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறத நம்ம நேற்று பார்த்தோம். இப்படி தொடர்ந்து நம்ம எடுக்கிற சில காரியங்கள் மூலமாகத்தான் நம்ம சிந்தையை ஜெயிக்க முடியும். கர்த்தர் நமக்கு உதவுவார், ஆனாலும் நம்ம சைட்லேருந்து நாம் இதை மேற்கொள்வதற்கான சிறு முயற்சிகளாவது பண்ணணும். இன்றைக்கி நம்ம பார்க்கவிருக்கிறது ஆதியாகமம் 11வது அதிகாரம் 4வது வசனம். நாம் பூமி எங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக்க பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லி கொண்டார்கள். அப்போது அந்த இடத்துல மனுஷங்கள் எல்லாரும் சேர்ந்து நமக்கு பேர் உண்டாக நம்ம என்ன செய்யலாம், ஒரு காரியத்தை செய்யலான்னு ஒரு காரியத்தை முடிவு பண்ணுறாங்க. இப்போது நோவா பேழையை கட்டினார் இல்லையா? அப்போ நோவா பேழையை கட்டும்போது பிள்ளைகள், அவங்க மனைவி, மருமகள்கள் எல்லாருமா சேர்ந்து என்ன செய்கிறாங்க, குடும்பமாக பேழையை கட்டுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். வெளியே இருந்து யாராவது உதவுனாங்களா, உதவலையா, அது நமக்கு தெரியாது. ஆனால் இவங்க கன்ஃபார்மாக இன்வால்வ் ஆகி அந்த பேழையை கட்டினாங்கன்னு பார்த்தோம். இவங்க எதுக்கு அந்த பேழையை கட்டினாங்கன்னா, கர்த்தர் சொன்னார், கர்த்தர் ஒரு டிசைன் கொடுத்தாரு, கர்த்தர் ஒரு காரியத்தை இனி வரும் காலத்தில் செய்ய போகிறாரு அப்படிங்கிற அந்த பிளானோட நோவாவும் அவன் ஃபேமிலியும் என்ன செய்கிறாங்க, பேழையை கட்டுறாங்க. இங்கே ஒரு செட் ஆஃப் ஜனங்கள் பாபேல் கோபுரத்தை கட்டணும்னு நினைக்கிறாங்க. இதில் எத்தனை ஜனங்கள் இன்வால்வ் ஆகியிருக்காங்கன்னு போடப்படலை. ஆனால் பூமி எங்கும் நம்ம சிதறி போகக்கூடாது. அப்போ நாம் சிதறி போகக்கூடாதுன்னா மனுஷங்களாகிய நாம் சிதறி போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க என்ன செய்கிறாங்க, இப்படி ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க. இப்போது ஃப்யூ பீப்புள் இருக்கிற வீட்டில், உங்கள் வீடாக இருக்கட்டும், என் வீடாக இருக்கட்டும், ஒரு 4 பேரோ 5 பேரோ 6 பேரோ இருக்கிற வீட்டிலையே நம்ம ஒரு மனதை கொண்டு வர்றது ரொம்ப பெரிய காரியமாக இருக்குது. ஆனால் இத்தனை பேரும் சேர்ந்து, எத்தனையோ மனிதர்கள் இந்த இடத்துல இருந்திருப்பாங்க, வானலாவிய ஒரு கோபுரத்தை கட்டணுங்கிறது சிறிய காரியம் இல்லை. அப்போ அவ்வளோ பெரிய காரியத்தை செய்யணும்னா நிறைய மனுஷர்கள் ஒன்று கூடியிருப்பாங்க. அப்போது இந்த மனுஷர்கள் எல்லாரும் ஒன்று கூடி இந்த காரியத்தை செய்யணுங்கும்போது எல்லா மனிதர்களுக்கும் இந்த காரியத்தில் உடன்பாடு இருக்குமா அப்படின்னா தெரியாது. இல்லாமலும் இருக்கலாம், சிலருக்கு இருக்கலாம், சிலருக்கு இல்லாமல் இருக்கலாம். அப்போது அந்த இல்லாமல் போனாங்கல்ல, அதாவது இந்த காரியத்தை செய்யணும்னு விருப்பம் இல்லாமல் இந்த காரியத்தை செய்தாங்க இல்லையா, அவங்களுக்கு கிடைச்ச ரிசல்ட் என்ன அப்படின்னா, கர்த்தர் இவங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போன்னு பார்க்குறதுக்காக இறங்கி வருகிறார். பார்த்தா இவங்க எல்லாம் தங்களுடைய பேர் பிரஸ்தாபத்துக்காக ஒன்று உருவாக்குறாங்கன்னு ஒன்று அவங்களுடைய பாஷைகளெல்லாம் அவர் பிரித்து போடுகிறார். அப்போது ஏற்கனவே ஒரு பாஷையை பேசி கொண்டிருந்த அந்த ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு அந்த பாஷை அப்படி இருந்தது. மற்ற எல்லாருக்குமே வேறு பாஷையை பேசும்படியாக, அந்த வேறு பாஷைகளை புரிந்து கொள்ளக்கூடிய அந்த ஒரு ஞானத்தை தேவன் அவர்களுக்கு கொடுத்தார். அப்போ தன்னுடைய சொந்த தாய்மொழியை இழந்து போகிறாங்க ஒரு செட் ஆஃப் பீப்புள். அப்போது தனக்குள்ள டெசிஷன், தான் எடுக்கிற டெசிஷன்னால் வருகிற இழப்பை நாம் தான் என்ன செய்யணும், ஃபேஸ் பண்ணணும். அப்போது அந்த இடத்துல தனக்கு விருப்பமே இல்லாமல் ஒரு செட் ஆஃப் பீப்புள், அதாவது ஏன் இதை செய்யணும், இது எதுக்கு அனாவசியம், நம்ம அடுத்தடுத்த இடத்துக்கு போய் புது புது காரியங்களை நம்ம பார்க்கலாமேன்னு கூட நினப்பு இருக்கிற சில நபர்கள் அந்த இடத்துல இருந்திருப்பாங்க. ஆனால் நிறைய பேர் ஒரு டெசிஷனை எடுக்கிறாங்க அப்படின்ட்டு தலையாட்டி நம்ம போகிற காரியம் இருக்குது பாருங்கள், அது நமக்கு என்றைக்குமே ஆசீர்வாதமாக இருக்காது. அப்படிங்கிறதுக்கு இந்த பாபேல் கோபுரம் ஒரு சிறந்த உதாரணம். நமக்கு பிடிக்கலை, நமக்கு வேண்டாம், நமக்கு இது ஒத்து வராது அப்படிங்கும்போது ஸ்ட்ராங்கான ஒரு டெசிஷன் எடுத்து நோ அப்படின்னு சொல்ல நம்மள நிறைய பேர் தயங்குகிற ஒரு காரியம்தான் நமக்கு மென்டல் டிப்ரெஷனை, மென்டல் ப்ரெஷரை கொடுக்குது. ஒருவேளை அன்னைக்கு அந்த ஒரு காரியத்தில் அவங்க எல்லாரும் கான்சென்ட்ரேட் பண்ணாங்க. இன்றைக்கி அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் நம்ம லைஃப்பில் இருக்கா அப்படின்னா இல்லை. பிள்ளைகளுக்கு ஒரு விருப்பம், கணவருக்கு ஒரு விருப்பம், மனைவிக்கு ஒரு விருப்பம், வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு ஒரு விருப்பம், சபையில் ஒரு காரியம், நமக்குள்ள ஒரு விருப்பம், இப்படின்னு நிறைய காரியங்களை நம்மளை சுற்றி வரும்போது எது எனக்கு உகந்தது, எது கர்த்தர் எனக்கு நியமிச்சிருக்கிறது அப்படிங்கிற ஒரு தெளிவில்லாமல் சொன்னதுக்கெலாம் நம்ம தலையாட்டி ஒரு காரியத்தை செய்யணும்னு முயற்சி செய்யும்போது அதனால் வருகிற இழப்பை நாம் தான் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அப்போது இந்த மைண்டில் இவ்வளோ போராட்டம், இவ்வளோ ப்ரெஷர் வரும்போது அதை சகிச்சுக்கிட்டு அந்த டிப்ரெஷனை, அந்த ஒரு ஸ்ட்ராங் காரியத்தை,
அதை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு மற்றவங்களுக்காக சகிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கிறாம நாம் ஒரு முடிவை எடுத்தோம் அப்படின்னா, இந்த பாபேல் கோபுரத்தை கட்டும்போது தன்னுடைய சொந்த தாய்மொழியை இழந்து போன சில நபர்களைப் போல நம்ம வாழ்க்கை இழப்பின் வாழ்க்கையாக இருக்காது. அதில் ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு அவங்களுடைய தாய்மொழி பாதுகாக்கப்பட்டது இல்லையா, அதில் நாமும் கூட இருந்திருக்கலாம். அப்போது நீங்கள் வந்து 2வது வசனம் பார்த்தீங்கன்னா, ஜனங்கள் கிழக்கே இருந்து பிரயாணம் பண்ணுகையில் சினையார் தேசத்திலே சம பூமியை கண்டு அங்கே குடியிருந்தார்கள். ஏன் எல்லாரும் இதே இடத்துக்கு வந்து குடியிருக்கிறாங்கன்னா, இந்த இடம் நல்லா இருக்குப்பா, இந்த இடம் நல்ல சமபூமியாக இருக்குது, நல்ல செழிப்பாக இருக்குது, இந்த இடத்துல நாம் இருந்தால் நமக்கு நல்லா இருக்கும்னு ஒரு சிலர் நினைக்கல. கிழக்கே இருந்து பிரயாணம் பண்ணுகையில் நிறைய பேர் பிரயாணம் பண்ணுறாங்க, அவங்க எல்லாருமே இதே இடத்துல செட்டில் ஆகலாம்னு நினைக்கிறாங்க. இந்த காலத்தில் அப்படிதான் சில நாடுகள், சில வேலைகள், சில படிப்புகள், இதில் நிறைய பேர் போய் செட்டில் ஆகிறாங்க. ஆனால் நிஜமாகவே போகிற எல்லாருக்குமே அதில் விருப்பம் இருக்கான்னா இல்லை. ஆனால் இப்போ ட்ரெண்டாக இருக்குது அப்படின்ட்டு எல்லாருமே போய் செட்டில் ஆகி கடைசியில் அந்த காரியம் ஒரு காலத்தில் ஒன்றுமில்லாமல் ஆகும்போது இவங்க இழப்பை நேரிடுகிறதாக இருக்கும். நமக்கு பிடிச்ச காரியம் சின்னதாக இருந்தாலும் அற்பமானதாக மற்றவங்க கண்ணில் தெரிஞ்சாலும் நாம் நமக்கென்று உள்ள மன விருப்பத்தை கர்த்தர் சமூகத்தில் வைத்து செபித்து அந்த காரியத்தில் போகும்போது மென்டல் டிப்ரெஷன் இருக்காது. நோ சொல்ல வேண்டியதுக்கு நோ சொல்ல, எஸ் சொல்ல வேண்டியதுக்கு எஸ் சொல்லன்னு அந்த டிஃப்ரென்ஸை வச்சு நம்ம சிந்தை நம்மளை போராட்டத்திற்கு உட்படாமல் நம்மளை காத்துக்கொள்ள முடியும். அப்போ எல்லாத்துக்கும் எஸ் சொல்லக்கூடாது, எல்லாத்துக்கும் நோ சொல்லக்கூடாது. உலகமே ஒரு காரியத்துக்கு பின்பாக போகுதுன்னு நாமளும் போகக்கூடாது. நமக்கு பிடிச்சிருக்கா ஓகே, நமக்கு பிடிக்கலையா தைரியமாக ஸ்டெப் அவுட் பண்ணோம் அப்படின்னா நம்ம சிந்தையை நம்ம மேற்கொள்ள முடியும். காட் பிளெஸ் யூ.